நாலாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன். பைபிள் காலேஜுக்கு வந்த உடனே வந்து என்னென்னா, இந்த நிறைய ஃபஸ்ட் இயரில் நிறைய டியூட்டி கொடுப்பாங்க. பாத்திரம் விளக்குறது, அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, இப்படி எல்லா வேலையும் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு அந்த வாரத்தில் வந்து என்னென்னா இந்த கூட்டுற வேலை கொடுத்தாங்க. ஒரு பைபிள் காலேஜ் சுற்றி இருக்கிற எல்லா கேம்பஸ் ஃபுல்லாகவே வந்து கூட்டணும், இந்த ஒரு ஆள் கூட்டணும். காலையில் அந்த டியூட்டி டைமில் எல்லோரும் டியூட்டி செய்தாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அது இருக்கும் ஒரு 200 அடி இருக்கும், அப்படியே வந்து ஃபுல்லாக கூட்டி அந்த குப்பையெல்லாம் எடுத்து அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு ப்ரேயரில் உட்காந்துட்டேன். ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து கிளாஸுக்கு போகிறோம். இந்த பைபிள் காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே மாடியில் தான் தங்கியிருக்கிறோம். மாடியிலேருந்து கீழே அப்படியே நடந்து வரும்போது ஓடி வந்து அந்த நான் கூட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்டு பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் மரம் ஒன்று நின்றுச்சு. எப்போவுமே வழக்கம் என்ன அப்படின்னா, ஓடி வந்து அந்த நெல்லிக்காய் மரத்தில் அப்படியே அவங்க மோதும் போது இந்த நெல்லிக்காய் எல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் துருன்னு கீழே விழும், மரத்தினுடைய இலையோடு சேர்ந்து கீழே விழும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், நான் பாடுறேன் என் வெயிட் எவ்வளோடா அப்படின்னு சொல்லி விளையாடுறது வழக்கம். நான் தான் அன்னைக்கு கூட்டி முடிச்சுட்டு போகிறேன். இவங்க ஓடி மேலேருந்து வந்தவங்க அப்படி இடித்ததுனால நிறைய நெல்லிக்காய் வந்து கீழே விழுந்து இலையெல்லாம் விழுந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸில் போய் உட்காந்துருக்குறோம். 2 பீரியட் கிளாஸ் சார் வரல. அப்போ தான் கேம்பஸ் வந்தார். இன்னைக்கு யாருக்கு வந்து கூட்டுற டியூட்டின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தான் கூட்டுற டியூட்டி அப்படின்னு. நீ நல்லா கூட்டுனியா அப்படின்னு கேட்டார். நான் நல்லா கூட்டுறேன் அப்படின்னு. அப்போ நல்லா கூட்டுனேன் அப்படின்னா, இவ்வளோ இலை இருக்குது, நீ கூட்டினன்ற எப்படி இலை இருக்கும்? நான் சொன்னேன், இல்லை மேலேருந்து வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் இலை இருக்கு. அவர் வந்து நம்பவே இல்லை. அவர் சொன்னார், நான் நம்ப மாட்டேன், நீ ஒன்று பண்ணு, நீ ஃபஸ்ட்டில் இருந்து கூட்டிடு. எனக்கு என்னமே புரியல, என்ன செய்யறதே தெரில. கூட்ட வச்சுட்டார். அப்போது விளக்குமாறு எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து அந்த இடம் முழுக்க நான் கூட்டினேன். ஆனால் அந்த டைமில் வயசு கம்மி தானே, அதனால் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா இப்படி சித்திரவதை பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள இல்லை, நம்ம தியாகம் பண்ணணும், தியாகம்தான் ஊழியத்தில் கட்டும், நம்ம ரொம்ப இறங்கி தான் போகணும், நம்ம தாழ்மை இல்லை அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு கிருபை கொடுக்க முடியாதுன்னு அந்த இடத்துலையே என்னை தாழ்த்துகிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். நல்லா கவனிங்க, வேதத்தில் நம்ம பல வசனங்களை வாசிக்க முடியும். இதற்கு உதாரணமாக ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் உங்களோட சொல்கிறேன், என்னுடைய முதல் வருட ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் தாழ்த்துறீங்களோ, எவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் கீழே கொண்டு போகிறீங்களோ, அப்போதாங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தாழ்மைன்றது ரொம்ப குறைஞ்சிச்சுங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தலை. ஊழியத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹெட்வெயிட், அவங்களுக்கு பெரியமான பெருமை. நான் யார் தெரியுமா, எனக்கு அப்படி, நான் இப்படி, எனக்கு இப்படி பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது. தாழ்ந்து போகிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் யாராவது இந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணுவீங்கன்னா, வாலிபர்கள் யாராவது இந்த ப்ரேயரில் இருப்பீங்கன்னா, மகா நான் உனக்கு சொல்கிற மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னா, நீ எவ்வளவு தூரம் தாழ்ந்து போறியோ, நீ தாழ்ந்து போக ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டே இருப்பார். யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சு தெரியுமா? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தன்னை வெறுத்தவர்கள் தான், ஆனா சகோதரர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போறான் பாருங்களேன்.
வேதம் சொல்லுது, அவன் அழுத சத்தத்தினால அந்த 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 இடத்துல இருந்த எல்லாருக்குமே அவன் அழுதது கேட்டுச்சான். தன் சகோதரருக்காக அழுது. இன்னைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம்? நீ யாரா பெரிய ஆளு? நீ யார் பெரிய ஆளு? நான் அவனை தாழ்ந்து போகணுமா? ஒரு நாள் உனக்கு நான் தாழ்ந்து போனேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன எவ்வளோ பெரிய நிலைமையில வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்காரு தெரியுமா? நான்லாம் அவனுக்கு தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நான்லாம் அவனுக்கு தாழ்ந்து போகவே மாட்டேன். தாழ்மை இல்லை. யார் இறங்கி போகிறது? நான் இறங்கி போக மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன். இல்லை இல்லை, அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவரே சீர்திருத்தத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக பந்தியில இருக்க வேண்டியவன் தான், ஆனா உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். பணிவிடை. கர்த்தர் தாழ்மையா தான் ஊழியம் செய்ய. அவருடைய கால்களை ஆண்டவர் கழுவுனாராம். கால்களை கழுவு. ஆண்டவரே நீங்க ஏன் ஆண்டவரே எப்படி செய்றீங்க? வேணாம் ஆண்டவரே, நான் அப்படிதான் பாருக்கணும், நான் அப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தாழ்ந்து போகிறது தப்பே இல்லைங்க. தாழ்ந்து போகிறதுனால நீங்க இழக்க மாட்டீங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தாழ்ந்து போகிற பிறகுடைய பட்சத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க தாழ்ந்து போறீங்களா, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். உங்களுக்காக எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார். நான் சவால் விட்டு சொல்றேன், தாழ்ந்து போக 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 உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக உண்டு. கிருபையை கர்த்தர் தருவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தாழ்ந்து போறதற்காக நீங்க கண்டிப்பா ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த அடுத்த ஒரு சம்பவம் தான் வந்து ரொம்ப என் மினிஸ்ட்ரியிலே ரொம்ப ஹைலைட்டான சம்பவம். நான் எங்கள் பாஸ்டர் வந்து மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்துடுவாங்க, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து எங்கள் பாஸ்டர் என் கையில் வந்து ஒரு 100 ரூபாவது கொடுத்துட்டு போவாங்க. டேய் வச்சுக்கடா, ஏதாவது தேவையானது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் தான் எனக்காக காசு செலவு பண்ணாங்க. அதற்கு பிறகு இன்னொரு சாட்சி இருக்குது, அது அடுத்த இதில் சொல்கிறேன். எனக்கு பாஸ்டர் ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் வந்து இது இல்லையா, நானும் வீட்டில் வந்து கேட்க மாட்டேன், யார்ட்டையுமே கேட்டதும் இல்லை. பணத்தை ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு, அவ்வளோதான். கர்த்தர் தான் நம்மளை நடத்தணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டேன். அப்போ அந்த மாதம் எங்கள் பாஸ்டர் வராரு. அதான் நான் முன்னாடி ஒரு சாட்சி சொன்னேன், ஒரு பையன் பாட்டி சத்தத்துக்காக போனான்னு. என் கையில் ஏற்கனவே 100 ரூபாய் இருந்துச்சு. அப்போ அந்த பையன் வந்து பாட்டி சத்தத்துக்காக எனக்கு போகிறேன்டா, என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரின்னா அவன் கையில் வந்து அந்த 100 ரூபா கொடுத்துட்டேன். அவன் ஊருக்கு கொண்டு போயிட்டான். ஊருக்கு போனவன் தான் வரவே இல்லையே. எங்கள் பாஸ்டர் வந்தார். வந்துட்டு வந்து என்கிட்ட கேட்டார், எப்போவுமே வந்து 100 ரூபா கையில் கொடுத்து வச்சுக்கணுவார், இல்லைன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து கையில் வச்சுக்கணுவார். அன்னைக்கு மொத்தம் அந்த டைம் மட்டும் எங்கள் பாஸ்டர் வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, காசு இருக்காடே அப்படின்னு கேட்டார். உடனே சரி பாஸ்டர்கிட்ட போய் இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இருக்குங்கய்யா அப்படின்ட்டேன். இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சரி இருக்குண்ணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் விறுவிறுன்னு போயிட்டார். எனக்கா சே இவர் இப்படி சொல்லுவாருன்னு தெரிஞ்சிருந்தா இல்லைனாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். பாஸ்டர் போயிட்டாரு. நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் காலியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து இந்த ஃபேஸ்ட்டு தீந்துருச்சு, உடம்புல போடுற சோப்பு தீந்துருச்சு, துணிக்கு போடுற சோப்பு தீந்துருச்சு, எண்ணெய் தீந்துருச்சு, எல்லாமே காலி. வீட்டில் இருந்தும் பெருசாக காசு எதுவும் வரல, விஷனில் காசே வரல. இந்த மனசு விட்டு உண்மை தான் இது. நம்முடைய பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நாட்கள் அது ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் தெரியல. அந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹமாம் சோப்பு வந்து அவங்க முடிச்சுட்டு இந்த கடைசி இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் கீழே போட்டு போகும்போது அதெல்லாம் எடுத்து வந்து நான் வந்து நிறைய நாள் வந்து உடம்புல போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சோப்பு துணியில் போகிற சோப்பு இல்லாதனால நிறைய துணி போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதே, அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட இந்த பேஸ்ட் வந்து இரவல் வாங்கிட்டே இருந்தேன். இப்போது ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எல்லாருமே ஜபத்துக்காக 5 o'clock ப்ரேயர், 4:30 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயருக்காக ரெடி ஆகி போகணும். அப்போது எல்லாருமே ப்ரேயருக்கு போயிட்டாங்க. நான் வந்து என்ன கூப்பிட்டாங்க, எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி நான் படுத்துட்டேன். ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு மனசு தான் சரியில்லை. எனக்குள்ள ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், இங்கே ஒரு பேஸ்ட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கடா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு ப்ரேயருக்கு போகாமல் என்ன பண்ணுறது, வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது அப்படின்னு இருக்கிறேன். இப்போ இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து அங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தனா தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏடா சும்மா டியூட்டி செய்யணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் நீ படுத்து கிடக்குறேன், எந்திரிச்சு போடா போய் டியூட்டியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டாங்க. நான் வந்து என்னுடைய கையில் அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ரூமில் ஒரு ரொம்ப அன்பான
ஒரு நபர், நல்ல மனுஷன், எங்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து கிட்ட போய் நான் சொன்னேன், ஓய் அப்படின்னு கூப்பிட்றது வழக்கம் அப்படின்னு, ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட அடுத்த நிமிஷத்தில் வந்து பயங்கரமாக திட்டார். அப்படியே வருவானுவா, சோறு போடுறான்னா வந்துடுறது, இது என்னென்னமோ திட்டார். ஏற்கனவே என் மனசு உடஞ்சி போயிருக்குது, இவரும் சேர்த்து இப்படி திட்டுனதுனால ரொம்ப உடஞ்சிட்டேன். இந்த படிக்கட்டுலேருந்து விறுவிறுன்னு எடுத்து நடந்து கீழே பைபிள் காலேஜில் பாத்ரூம் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வராண்டா இருந்துச்சு. அந்த வராண்டாவில் அப்படியே உட்காந்து என் 2 கையினால என் முகத்தை மூடிட்டு அப்படியே குமுறி குமுறி அழுறேன். என்னமோ அவர் பேசின வார்த்தை என்னால் தாங்கவே முடியல. அப்போ குமுறி குமுறி அழுது ஒரே ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன், ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஊழியத்துக்கு நீங்கள் அழைச்சிங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏசப்பா, ஆனால் உண்மையாக என்னை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தா இனி யாரிடத்துலையும் போய் நான் கையேந்துறது மாதிரி மட்டும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறேன். பிரதர் வந்து தட்டி உங்களை முன்னாடி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு முன்னாடி போகிறேன். அப்போ வார்டன், அந்த பைபிள் காலேஜ் வார்டன் வந்து நான் அழுதது யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. என் கையில் 50 ரூபா கொடுத்துட்டார், 50 ருபீஸ் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சர்ச்சில் போய் வந்து நீங்கள் சாட்சி சொல்லிட்டு வந்தீங்களாம்மா, அந்த சாட்சியை கேட்டுட்டு அந்த அம்மா வந்து உங்களுக்கு 50 ரூபா காணிக்க கொடுக்கணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு தான் என் கையில் வந்துருச்சு, சரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அந்த அம்மாவுக்காக ஜோம் பண்ணிக்கிங்கன்னா 50 ரூபா என் கையில் கொடுக்குறேன். உடனே அந்த 50 ரூபாவை கையில் இருந்து மேலே தூக்கிட்டு, எசப்பா நீங்கள் அதுக்குள்ளேயே என்ன நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்ப என்னுடைய ரூமுக்கு போகிறேன். என் ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரதர் 3rd இயர் படித்து முடிக்க போகிறாரு. அவருக்கு மேரேஜ், அவர் பைபிள் காலேஜை வெக்கேட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார் ஊழியத்தில். அவங்க அப்பா கூட, அப்பா பாஸ்டராக இருக்கார், அதனால் ஊழியத்துக்காக போகிறார். அவர் என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு சொன்னார், டேய் நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், என்னுடைய பேஸ்ட்டு சோப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது, நீ வேணால் யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சந்தோஷமாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர், கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து என் கையில் வச்சார். அந்த அட்டை பாக்ஸை திறந்து பார்த்தா நம்ப மாட்டீங்க, ஒரு பேஸ்ட் இருந்துச்சு. என் கை தட்டி இவ்வளோ பெரிய பேஸ்ட், இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய பேஸ்ட்டை தேடுறேன். அந்த பேஸ்ட், அந்த மாதிரி பேஸ்ட்டை பார்க்கவே இல்லைங்க, அவ்வளோ பெரிய பேஸ்ட்டு. நம்ப மாட்டீங்க, நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன், ஊழியத்துக்கு அழைச்ச தெய்வம். எத்தனையோ சூழ்நிலை வந்துருச்சு, ஆனால் என் தேவைகளை ஏதோ ஒரு விதமாக கர்த்தர் சந்திச்சுட்டு தாங்க இருக்காரு.